ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கண்ணன் சமையல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான டேஸ்ட்டில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தாங்க பார்க்க போகிறோம். அதுக்காக பிரெட் ஸ்லைஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு தோசை பேனில் நம்ம ஆயிலோ பட்டரோ நெய்யோ எது கிடைக்குதோ அதை ஆட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ப்ரெட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாங்க. ரொம்பவே சூப்பராக இருக்கும். குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் ஒரு தக்காளி எடுத்து வச்சுருக்கேங்க. வெங்காயம் ஒன்று அரிஞ்சு வச்சுருக்கேன். தக்காளியை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க. அதே தோசை பேனில் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு பட்டர் வந்து நல்லா உருகுனதுக்கு அப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்க போகிறோம். வெங்காயம் ஆட் பண்ணி இதையும் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கோல்டன் கலர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. ரொம்பவே சூப்பராக யம்மியாக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க டொமேட்டோ பியூரி ஆட் பண்ணிக்கலாங்க. இது கூடவே கரம் மசாலா, கொஞ்சமாக காரம் ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் வாசனையெல்லாம் போகணும், அந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இது தோசை பேன்லேயே செஞ்சிடலாங்க. ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இது கூடவே நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுதையும் போட்டுட்டு நல்லா வாசனை போகிற அளவுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு வாசனையெல்லாம் போனதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க பிரெட் ரோஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டுனா சூப்பரான பட்டர் பிரெட் மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம்.